சமணர் என் பார்வையில் உலகச் சந்தைகள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, வழக்கமாக வாரம் சாட்டர்டே நம்ம பார்ப்போம் இல்லையா? இந்த வாரம் வந்து வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஏன் சார் நம்ம மார்க்கெட் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது மட்டும் இருந்தால் போதாதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக போகாது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் எப்படி வந்து ஒரு ஆழமான புரிதல் இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு ஆழமான புரிதல் நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டில் இல்லைன்னா கூட, தேவையில்லை அப்படின்னா கூட, ஒரு மேலோட்டமான ஒரு விசாலமான பார்வை வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து இது ஜஸ்ட் ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை தான், அது ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்தர் வீடியோக்குள்ளே வந்து என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை யூஸ், அவ்வளோதான். எப்போயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட்டு, ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த வேர்ல்டு மேப் பார்த்துட்டு இந்த ஒரு 4 இண்டெக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று வந்துட்டு அமெரிக்கா இண்டெக்ஸ், எம்எஸ்சிஐ அமெரிக்கா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இது என்ன அப்படின்னாக்கா, இந்த அமெரிக்கா ரீஜன், நம்ம அமெரிக்கா உடனே யூஎஸ்ஏ மட்டும் கிடையாது, நார்த் அமெரிக்காவில் இருக்க கனடா, யூஎஸ்ஏ, மெக்சிகோ, தென் சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்க பனாமா, தென் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற சிலி, அர்ஜென்டினா, பிரேசில், இந்த மாதிரியான டோட்டல் இந்த ரீஜனுக்கான ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்றதுக்கு ஒரு இண்டெக்ஸ் தான் எம்எஸ்சி அமெரிக்கா இண்டெக்ஸ். அதே மாதிரி வந்து யூரோப் இண்டெக்ஸ் அப்படின்றது நாட் ஒன்லி யூரோப்பியன் கண்ட்ரி, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்ரிக்கன் கண்ட்ரி. ஸோ இந்த டோட்டல் ரீஜனுக்கான ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து யூரோப் இண்டெக்ஸ். தென் வந்து ஏசியா பெசிபிக், எம்எஸ்சி ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ்ன்றது நம்ம இந்தியா, சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, தைவான், இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு இண்டெக்ஸ் தான் ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ். இந்த மூணுத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ். ஸோ இந்த 4 இண்டெக்ஸ் பற்றி நம்ம ஜஸ்ட் ஒரு மேலோட்டமான பார்வை பார்க்கும்போது வந்துட்டு வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நம்முடைய மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட்டோட சிங்க் ஆகுதா, இல்லை நம்ம டிவேட் ஆகிட்டு இருக்கோமா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்துட்டு ஃப்ரம் த ஸ்டார்ட் எம்எஸ்ஐ இண்டெக்ஸ்னு என்னன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதை பற்றி தெரிஞ்சிடும். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட். ஸோ நேராக நம்ம மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்ல்டு இண்டெக்ஸ், இது எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ், ஏசியா பெசிபிக், யூரோப் இண்டெக்ஸ், அமெரிக்கா இண்டெக்ஸ். தென் சேம் எம்எஸ்சின்றது மார்கன் ஸ்டான்லி கிரியேட் பண்ண இண்டெக்ஸ். எப்படி வந்து என்எஸ்சி வந்துட்டு நிஃப்டி 50 கிரியேட் பண்ணியிருக்காங்களோ, பிஎஸ்சி சென்சஸ்ன்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி எம்எஸ்சி மார்கன் ஸ்டான்லி வந்துட்டு இந்தியாவுக்காக கிரியேட் பண்ண ஒரு இண்டெக்ஸ் தான் எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ், தென் வந்து நிஃப்டி 50. ஸோ இதை வந்து நம்ம இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது, மண்டே டு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து வேர்ல்டு வைடு வந்து குட் ஃப்ரைடே ஹாலிடே. ஸோ மண்டே டு தேர்ஸ்டே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமெரிக்கா இண்டெக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அமெரிக்கா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்து ஒரு 3% லாஸ்ட் வீக் ஃப்ரைடே கம்பேர் பண்ணும்போது தேர்ஸ்டே க்ளோசிங் வந்துட்டு ஒரு 3% வந்து ஏறி இருந்தது. ஸோ லாஸ்ட்டில் நம்ம ட்ரம்ப் ஐயா தான் தெரியுமே, எப்படி எப்போ என்ன பேசுவார் அப்படின்றது அவருக்கு தெரியும், அவருடைய கூட இருக்கிற இன்சைடர்ஸ் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து நல்லாவே வந்து அமெரிக்கா வந்து நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இந்த டவ் எஸ்பெஷலி வந்து ஐ திங்க் டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நல்லாவே வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு தூக்கி கொடுத்தது. தென் யூரோப் இண்டெக்ஸும் நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணது, நியர்லி 4%. ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ் மட்டும் ஏசார் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, பிகாஸ் ஆஃப் இந்த மிடில் ஈஸ்டில் நடக்கிற ஈரான் வார். ஸோ அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஏசியா பெசிபிக் கண்ட்ரிஸ், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவும் சைனாவும் இது அதிகமாக பாதிக்கப்படுது. பிகாஸ் அங்கேருந்து வர க்ரூட் ஆயில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டுருக்கு. ஸோ ஒரு ஃப்ரீ ஃப்ளோ கிடையாது. அதனால் வந்து எக்கனாமிக்கலி வந்து நிறைய பாதிப்புகள் வந்து இருக்குது. நம்ம பெட்ரோலை மட்டும் நம்ம கண்ணில் பார்க்காம, பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லாமல் அதை சார்ந்து இருக்கிற நிறைய பொருட்களோட விலை வந்து ஏறிட்டுருக்கு. நமக்கெல்லாம் தெரியும், ஹோட்டலில் போனால் வந்து ஏகப்பட்ட ரேட் வந்து ஏறி இருக்குது, பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் ஏறி இருக்குது, பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்குது. இது மாதிரி வந்து க்ரூட் ஆயில் வந்து இம்பாக்ட் ஆச்சுனாக்கா அது பெரிய அளவில் ஒரு எக்கனாமிக்கல் பாதிப்பு ஏற்படும். எஸ்பெஷலி நமக்கு தான் இந்த பாதிப்பு ஜாஸ்தி, பிகாஸ் வி ஆர் த லார்ஜஸ்ட் கன்சியூமர் இந்த வேர்ல்டு இல்லையா. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா,
நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரெண்ட் இந்த மிடில் ஈஸ்ட்டில் கிடைக்கிற இந்த பிரெண்ட் ஆயில் இந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் யூஎஸ் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் கிடைக்கிற இந்த WTI யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே பிரச்சனை கிடையாது. ஸோ அங்கேருந்து அப்படியே அவங்களுக்கு ஷிப்மெண்ட் கிடைச்சிருது. பட் நமக்கு வந்து இந்த ஹார்மோஸ் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இப்போ ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால அந்த ஃப்ரீ ஃப்ளோ கிடையாதனால நம்ம மார்க்கெட் வந்து ஏசியன் மார்க்கெட் பெரிய அளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ் வந்து மைனஸில் இருக்குது, மார்க்கெட் எல்லாமே மைனஸில் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது ஹோல் வேர்ல்டு மார்க்கெட்டை வந்து பார்க்கும்போது நியர்லி 3% பாசிட்டிவாக இருக்குது. சரி, நம்முடைய மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோன்னாக்கா ஆஸ் பர் MSCI இந்தியா இண்டெக்ஸ் 0.52% வந்து நம்ம நெகட்டிவில் தான் இருக்கிறோம். அதே மாதிரி நிஃப்டி 50 வைஸ் பார்த்தோன்னாலும் நம்ம வந்து 0.47 வந்து லெஸ் தென் ஒரு 0.5% வந்து நம்ம நெகட்டிவில் தான் இருக்கும். பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லை அப்படின்னா கூட வந்துட்டு லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து ஒரு பெரிய ஒரு கேப் டவுன் இருந்தால் கூட இன்ட்ராடேயில் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்தது. இல்லைன்னாக்கா பெரிய அளவில் வந்து நெகட்டிவில் போயிருக்கும். ஸோ பார்க்கும்போது பெரிய அளவில் நம்மளது இம்பேக்ட் ஆகல, ஓரளவுக்கு தான் நெகட்டிவில் போயிருக்கு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம வந்து டெக்னிக்கலி நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். ஸோ இதுதான் வந்து கடந்த வாரத்தில் நம்முடைய மார்க்கெட்டுக்கு நடந்தது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ரைட். ஸோ இங்கே மேலே தெரியுது MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ், இது வந்து அமெரிக்கா இண்டெக்ஸ், ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ், யூரோப் இண்டெக்ஸ், MSCI இந்தியா அண்டு நிஃப்டி 50. ஸோ ஃபஸ்ட் அமெரிக்கா இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக்கில் வந்து அவங்களது வந்து நியர்லி மோர் தென் 3% வந்து நல்ல பாசிட்டிவ் இருந்தது, நம்ம பார்க்க முடியுது. பட் இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் ரேஞ்ச், இன்னும் கொஞ்சம் கூட இந்த ரேஞ்ச் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். மேபி இன்னும் கொஞ்சம் கூட மார்க்கெட் வந்து இது யூஎஸ் மார்க்கெட் கூட வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடம் இப்போ சப்போர்ட் வந்து டச் பண்ணிட்டு கூட போய்க்கலாம். அந்த ரீஜன் சப்போர்ட் ரீஜன் தான் நான் சொல்கிறேன். நான் இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 2350 இப்போ இதை டச் பண்ணிட்டு போகிற 2400 அப்படின்றது ஒரு சப்போர்ட் ரீஜன். ஸோ கிட்டத்தட்ட அந்த ரீஜன்ஸ் டச் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. பட் ஸ்டில் வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி யூரோப் இண்டெக்ஸ் பார்த்திங்கனாக்கா இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. பட் இந்த புல் பேக் வந்து கண்டினியூ ஆகுமான்னு தெரியாது. பிகாஸ் வார் வந்து நின்னால் ஒழிய ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆனாலும் ஒழிய இது வந்துட்டு திரும்ப வந்து ரிவர்ட் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏசியா பெசிபிக் இண்டெக்ஸ் சொல்லவே தேவையில்லை, நம்மளது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அதிகம் பாதிக்கப்படுறோம். ஏசியன் பெசிபிக் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட வந்து இன்னும் சப்போர்ட் ரேஞ்சு கிட்ட டச் பண்ணியிருக்கு. ஸ்டில் அந்த சப்போர்ட் என்டையர் ரேஞ்சுக்கு வந்து இன்னும் வரதுக்கு கூட டவுன் சைடு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 220 வரைக்கும், இப்போ 234 இருக்குது, 220 கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் நம்ம MSCI இந்தியா இண்டெக்ஸ் நம்ம நிஃப்டி 50 மாதிரி பார்க்கும்போது கிளியராக வந்து டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50 நம்ம கிளியர் டவுன் ட்ரெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ரெகுலர் வீடியோ போஸ்ட் மார்க்கெட்டில் டெய்லி வீடியோவில் நான் சொல்லிட்டுருக்கேன். அந்த 22,000 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 22,184 நினைக்கிறேன் எக்ஸாக்டாக அந்த ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடு வந்துட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே எல்லாம் இருக்குது. பட் இது வந்து 22,000 வந்து பிரேக் ஆகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது, ப்ரொவைடட் வார் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு. ஆனால் தவிர வந்து 22 பிரேக் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதோட சப்போர்ட் நெக்ஸ்ட் எங்கே இருக்குன்றது நான் வந்து ரெகுலர் மார்க்கெட்டில் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஹோல் சினாரியோ. ஸோ இந்த ஒரு கம்பேரேட்டிவ் ஸ்டடி வந்துட்டு நமக்கு இந்த மேலோட்டமான ஒரு பார்வை வந்து இருக்கிறது அவசியம். ஸோ இதாவது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது நீங்கள் ஃபர்தராக வீடியோவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் பார்க்க வேண்டிய என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னாக்கா அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரெகுலராக நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோ மண்டே பார்ப்போம். நடுவில் ஏதாவது பாசிபிள் இருந்ததுனாக்கா நான் வந்து ஏதாவது ஒரு சிங்கிள் ஸ்டாக் பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து லோதோ கம்பெனி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். ரைட், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீக்கெண்ட் நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், தேங்க்யூ.